2020 மேட்ச் தான் லைஃப் கடைசி வரைக்கும் அடிச்சு நீ ஆடு மாமு என் மாமு. வாழ்க்கை சொன்ன பேச்ச நீ கேளு எல்லாம் உனக்கு ஆகும் தூரு போதும் அது போதும். அச்சோ ஏதேதோ ஆயாச்சோ அட 5 நிமிஷத்தில் இருந்த இன்பமும் பறந்து போயாச்சோ. நெஞ்சத்தை கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே. நெஞ்சத்தை கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே. வாழ்வை ஒன்றாய் வாழ்வோம் வா. நெஞ்சத்தை கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே. நெஞ்சத்தை கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே. வாழ்வை ஒன்றாய் வாழ்வோம் வா. மணலில் ஹவுஸ் கட்டினால் கடல் நீர் தான் இருக்குதா? ஆன போதிலும் வீடு கட்டு நீ. தினமும் ஒரு கிராமதான் டென்ஷன் தனக்கேறுதா? தன்னன் தனிமைய கத்தி பாரு நீ. இன்பம் கூடவே துன்பம் ஒட்டிக்கும் ரெண்டும் பியூட்டிஃபுல் காம்போ. இன்பம் பாதிதான் துன்பம் பாதிதான். Life's a wonderful rainbow. கொஞ்சம் நீயும் யோசிச்சு பாரு உனக்கில்லை பேஜாரு. நெஞ்சத்தை கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே. நெஞ்சத்தை கிள்ளாதே அது பாவம் கொள்ளாதே. வாழ்வை ஒன்றாய் வாழ்வோம் வா. முரளி சார யாருக்கு பிடிக்காம இருக்கும்? எந்த பொண்ணும் உடனே கல்யாணம் பண்ண ஒத்துக்கும். விட்டா நானே கல்யாணம் பண்ணிப்பேன். விட்டா நானே கல்யாணம் பண்ணிப்பேன். பாய் 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 பாய். இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, இந்த நிமிஷம் வரைக்கும் நீ எனக்கு பாரமா இருக்கேன்னு நான் எந்த நிமிஷமும் நினைச்சதே இல்ல. புரிஞ்சுதா? நான் உன்னை பத்தி ஒரே ஒரு விஷயத்தை தான் நினைச்சிட்டு இருப்பேன். அது என்ன தெரியுமா? நீ ஒரு நல்ல நிலைமையில பெரிய கம்பெனில பெரிய போஸ்டிங்ல உட்காரணும். அதுதான் என்னோட ஆசை, லட்சியம், சந்தோஷம் எல்லாமேடா. புரிஞ்சுதா? ம். இந்தடா பால் குடி. ஆ. இந்தாடா 2 ஃப்ரெண்ட்ஸ் இல்ல 4 ஃப்ரெண்ட்ஸ கூட்டிட்டு போய் சாப்பாடு போடு. என்ன ஹாப்பியா? சீக்கிரமா படுத்துக்கோ, டைம் ஆயிடுச்சு. இது பாரு, காலையில முதல் வேலையா உன்னோட ஹேர் கட் பண்ணு. கேம்பஸ் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றவன் நீட்டா இருக்க வேண்டாமா? அக்கா. என்னடா? தேங்க்ஸ் கா ஃபார் எவ்ரிதிங். யூ ஆர் வெல்கம். இந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீங்க எல்லாம் கேட்காமலேயே உங்க ஆசைய விருப்பத்தை நான் பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இந்த குடும்பத்துல இருக்கிற ஒருத்தரும் ஏன் சந்தோஷத்தை பத்தியோ எனக்கு என்ன வேணும், என் மனசு என்ன நினைக்குதுன்னு புரிஞ்சு நிறைவேற்ற வேணாம். அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்க கூட நினைக்கலையே.
இப்ப கூட அக்கா நான் படிப்பை முடிச்சிட்டேன், இது வரைக்கும் எங்களுக்காக நீ எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்காம இத்தனை வருஷம் ரிலே ரேஸ் ஓடுனது போதும், அந்த டார்ச் கொடு. இனி உனக்காக இந்த குடும்பத்துக்காக நான் ஓடுறேன்னு சொல்ல உனக்கு ஏண்டா பிரகாஷ் தோண மாட்டேங்குது? ஐயோ மாப்பிள, நீங்க எதுக்கு மாப்பிள? நீங்க அப்படி நில்லுங்க, இதெல்லாம் தூக்க கூடாது. நீங்க அப்படி சைடுல நில்லுங்க, போங்க. மா, போய் சந்தியாவை கூட்டு வா போ. சந்தியா, என்னக்கா? பொதுவா இந்த மாதிரி விசேஷம் முடிஞ்சு புருஷ வீட்டுக்கு போறப்போ அம்மா அப்பான்னு இருப்பாங்க. அவங்க வந்து புகுந்த வீட்ல எப்படி நடந்துக்கணும், என்ன மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும், அதை எப்படி சமாளிக்கணும்னு அவங்களோட அனுபவத்தை வச்சு நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஆனா நமக்கு தான் அந்த கொடுப்பனை இல்லையே. அக்கா, எங்க கூட வரியா இல்ல நீ மட்டும் தனியா போறியா? பாத்தியா எப்படி இருக்க அர்ச்சனா? நானே வர மாட்டேன்னு சொன்னா கூட என்ன கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போற வழியை பாப்பாளா? என்ன சொல்லி கழட்டி விடலான்னு யோசிக்கிறா பாத்தியா? அக்கா, அர்ச்சனா, உனக்கு லேட் ஆச்சுனா நீ கிளம்பு, நான் ஏதாவது வண்டி பிடிச்சு கிளம்புறேன். அக்கா, உன் திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கத்தான் கேட்டேன், எங்களுக்கு ஒன்னும் லேட் ஆகல, உன்னை டிராப் பண்ணிட்டே போறேன். என்ன சொன்னாலும் ஒரு குத்தம் கண்டுபிடிக்கிறதுல இரு. என்னங்க, அக்காவோட திங்ஸ் எல்லாம் பேக் சீட்ல வச்சிடுங்க, நம்ம திங்ஸ் எல்லாம் டிக்கில வச்சிடலாம். என்ன பாக்குறீங்க? ஒரு சாப்பாடு ஐட்டமும் இல்ல, வேணா செக் பண்ணிக்கோங்க. ஆமா, உங்க மாமா வாத்தே எப்படி இருக்காங்க? பிக்கல் புடுங்கெல்லாம் ஒண்ணும் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, ரெண்டு பேருமே ரொம்ப ஸ்வீட்டா இருக்காங்க. நீ உன் அண்ணன் வீட்ல இருந்ததை விட இங்க இன்னும் ஹாப்பியா இருக்கணும்னு அவரும் மாமாவும் சொல்லிட்டே இருப்பாங்க. உன் மாமியார் தான் கொஞ்சம் பிரச்சனையோ? ராகு கால யமகண்டோ குளிகைன்னு ஒண்ணு விட மாட்டாங்களாமே? எனக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லக்கா. அத்தை சொல்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம நல்லதுக்காக தானே சொல்றாங்க. எதுவுமே நம்ம பாக்குற பார்வையில தாங்க இருக்கு. இப்ப சொன்ன பாத்தியா, இதே மாதிரி நடந்தா எந்த பிரச்சனையுமே வராது. அக்கா, கடவுள் புண்ணியத்துல எனக்கு ஒரு அன்பான ஃபேமிலி கிடைச்சிருக்கு. ஆனா என்னடி ஆரம்பத்திலே ஆனா அவன் நான் இழுக்கிற? இல்லக்கா, ரொம்ப வருஷம் அண்ணன் கூடவே இருந்ததால அண்ணன் ஞாபகம் அடிக்கடி வருது. அப்ப அண்ணன் பக்கத்துல இல்லைன்னதும் ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. அக்கா, இப்ப நீ வரியா இல்லையா? கொஞ்ச நேரம் இருடி. ஏய், நீ என்ன போற நேரத்துல கண் கலங்கிட்டு இருக்க? இல்லக்கா, முந்தா நாள் கூட நான் கொஞ்சம் மூட் அவுட்ல இருந்தேன். அவர் விஷயத்த கேட்டுட்டு வா உடனே ஐஸ்கிரீம் வாங்கிட்டு உன் அண்ணனை போய் பார்த்துட்டு வருவோன்னு சொன்னாரு. ஆனா நான் தான் அண்ணனோட தூக்கத்தை கெடுக்க வேண்டாம், அப்புறமா போய்க்கலான்னு சொல்லிட்டேன். சந்தியா, நீ இன்னும் சின்ன பொண்ணாவே இருக்கியே. ஆரம்பத்துல கல்யாணம் ஆன புதுசுல நீ இந்த மாதிரி சொல்லலாம். இதே பழக்கமா வச்சுக்கிட்டேன்னு வைய, பேசாம உங்க அண்ணன் வீட்லயே போயிருன்னு அனுப்பிச்சிருவாங்க. சந்தியா, நீ இன்னும் சின்ன பொண்ணாவே இருக்கியே. ஆரம்பத்துல கல்யாணம் ஆன புதுசுல நீ இந்த மாதிரி சொல்லலாம். இதே பழக்கமா வச்சுக்கிட்டேன்னு வைய, பேசாம உங்க அண்ணன் வீட்லயே போயிருன்னு அனுப்பிச்சிருவாங்க. இங்க பாரு, அண்ணன் கஷ்டப்படுவாருங்கிற கவலையே உனக்கு வேண்டாம். நீ முதல்ல உன் வீட்டுக்கார்கிட்டயும் உன் மாமனார் மாமியார்கிட்டயும் நல்ல பேர் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. அவங்க கிட்ட நல்ல பேர் எடுத்து நல்ல பொண்ணுன்னு பேர் வாங்கினாதான் கடைசி வரைக்கும் உன்னை நல்லபடியா வச்சுப்பாங்க. அண்ணனை நாங்க பாத்துக்க மாட்டோமா? நாங்க 2 பேரும் இருக்கோம்ல. எந்த விஷயத்துக்காக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு அண்ணனை டிஸ்டர்ப் பண்ணாத. அததான் அண்ணனும் விரும்புவாரு, சரியா? சந்தியா, அவர் கூப்பிடுறாரு. சரி சரி, முதல்ல கண்ணை தொடச்சுக்கோ, சரியா? வா. என்ன சந்தியா, உங்க அக்கா கிட்ட எல்லா ரகசியமும் பேசியாச்சா? என்னை பத்தி ரொம்ப போட்டு கொடுத்துருந்தா நம்பிடாதீங்க. நான் 65 கிலோ நல்லவன். அடிக்கடி ஃபோன் பண்ண சந்தியா. மாமா அத்தை கிட்ட நல்லபடியாக நடந்துக்கோ. பாவம் மாப்பிள்ள 65 கிலோ சொக்க தங்கத்தை நல்லா பார்த்துக்கோ. சரி, கிளம்புங்க. ஓகே அண்ணே. அண்ணே, வேலைக்கு ஒழுங்கா சாப்பிடு. தனியா இருக்கோன்னு ரொம்ப நேரம் டிவி பார்க்காத. அப்புறம் அடுத்த நாள் வேலைக்கு போறதுக்கு கஷ்டமா இருக்கும்ல.
அப்புறம் என் பையன் டூருக்கு பணம் தரேன்னு சொன்னியே அது எப்பன்னா கிடைக்கும்? பேங்க்ல வந்து வாங்கிக்கிட்டுமா இல்ல நீயே வீட்டுக்கு வந்து தரியா? அப்படியே வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போலாம்ல. பணத்தை ஏற்பாடு பண்ண உடனே உனக்கு ஃபோன் பண்ணுறேன். மாப்பிள்ளை வெயிட் பண்ணுறாரு, நீ கிளம்பு. வா. டேய், என்னடா இந்த நேரத்தில் அபிகிட்ட எப்படி பர்மிஷன் வாங்கின? டேய், எவ்வளவு பெரிய விஷயம் முரளி. நீ மறுபடியும் பேச்சுலர் லைஃபுக்கு வந்திருக்க, இதை கிராண்டா செலிப்ரேட் பண்ண வேண்டாமா? அதான் வந்தேன். கமான், லெட்ஸ் செலிப்ரேட். என் தூக்கம் போச்சா? என்னடா இன்னும் மடியாதான் இருக்கியா இல்ல திருந்தி குடிமகன் கிளப்ல ஜாயின் பண்ணிடுறியா? எனக்கு தான் இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லையே. ஏதோ உனக்காக டைம் பாஸுக்காக உக்காந்துருக்கேன். நீ இவ்வளவு நல்லவனால இருக்கக்கூடாதா? டே முரளி, நாளைக்கு உன்னை கட்டிக்க போறவளுக்கு இந்த ஹேபிட் இருந்தா என்னடா பண்ணுவேன்? இப்போ மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? உனக்கு எப்படி டைம் பாஸ் பண்றேனோ அதே மாதிரி அவளுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அப்படியே உட்காந்து கதை பேச வேண்டியதான். டேய், உன்னை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்டா. இந்தா அடி. பாத்தியா, நல்ல வேண்டா, நீ ரொம்ப நல்ல வேண்டா. Cheers. நம்ம மூர்த்தி இருக்கால, மூர்த்தி, அவன் கல்யாணத்துக்கு பிறகு சரக்கு அடிக்கிறதுக்கு ஒரு பேச்சுலர் வீடே கிடைக்கல. ஒய்ஃப் இருக்கால, நான் சரக்கு அடிச்சுட்டு வீட்டுக்கு போனேன்னு வை, சந்தோஷமா சான்ஸ் கிடைச்சதுன்னு சொல்லி இந்த கெஜ்ரிவால் சின்னம் இருக்குல்ல, அதை எடுத்து சாத்துன்னு சாத்திடுவா. அப்படி ஒரு தங்கமான பொண்டாட்டி. என்னடா இது பாண்டி நாட்டுக்கு வந்து சோதனைன்னு நொந்து நூடுல்ஸ் ஆகிற நேரத்துல அப்பதான் சம்மர்ல சென்னையில பெஞ்ச மழை மாதிரி உன் வீடு ஞாபகத்துக்கு வந்தது. வீட்டுல ஆடிட்டிங்னு சொல்லிட்டு நல்ல மேரிட் பேச்சுலரா ஆடிட்டு போலான்னு வந்தேன். எப்படி இருக்கா உன் ட்ரீம் கேர்ள் காவியா? கட் பண்ணி ஃபாரின் ட்ரீம் சாங்க்கு போயிடாத. இப்பதான் நான் 2வது லார்ஜுக்கு வந்திருக்கேன், புரியுதா? நான் பிளாட் ஆன பிறகு நீ எங்க வேணாலும் போய்க்க, எனக்கு ஒரு கவலையும் இல்லை. அப்புறம் அந்த 5000 ரூபாய் அவ இன்னும் திருப்பி கொடுக்கல? இல்லடா, அவளுக்கு 5000 ரூபாய் கொடுத்ததே மறந்து போச்சு. ஆனா இந்த பசங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்சவங்கள பேரை கேட்டா கூட ரொம்ப சுகமா இருக்கும்ல. டேய், இந்த ஆம்பளை வீக்னஸே இதுதான், ஜாக்கிரதையா இருக்கணும். பர்ஸ காலி பண்ணிடுவாளுங்க. அது மட்டும் இல்ல, பல ப்ரொடியூசர்ஸ் என்ன ஹீரோவா வரீங்களான்னு கேட்டிருக்காங்க. நமக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லியிருக்கேன்ப்பா. என்னப்பா நீ பாக்குறத பார்த்தா நம்ப மாட்டியா? இதெல்லாம் உங்க கூட நிக்கிற போட்டோஸை காமிச்சாதான் நம்புவியா? உன் பேர் என்ன சொன்ன? எங்க சார் சொல்ல விட்டீங்க? அதான் வந்தோடனே படத்தை போட்டுட்டீங்களே. என்னது? இல்ல சார், வந்தோடனே நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, அதை சொன்னேன். என் பேர் வடிவேல் சார். வடிவேலு வேலு, எனக்கு வளவளான்னு பேச பிடிக்காது. எதுவுமே குரல் மாதிரி இருக்கணும். டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, சரியா? நம்ம ஆபீஸ் பாக்குற இடத்துல ஆபீஸ் பேச தவிர உள்ள 4 கார் நிக்கணும், வெளியே 4 கார் நிக்கணும். அக்கம் பக்கத்துக்காரன் ஆப்ஜெக்டே பண்ணக்கூடாது. கிட்டத்தட்ட ஒரு 40 ஃபீட் ரோடாவது இருக்கணும்பா. சார், நீங்க ஆசைப்படுற மாதிரி ஒரு இடம் இருக்கு, அசோக் நகர்ல காசி தியேட்டருக்கு ஆப்போசிட்ல இருக்கு. என்ன கொஞ்சம் வாடகை ஜாஸ்தியா இருக்கும், பாக்குறீங்களா? இல்ல வடிவேலு, அசோக் நகர் ரொம்ப டிராபிக் ஜாமான இடம்பா. ரொம்ப கிரௌட் ஆயிடுச்சு. நீ என்ன பண்ற? ராமாபுரம், வளசரவாக்கம், நெசப்பாக்கம், கொஞ்சம் ஆதம்பாக்கம் தாண்டி கூட பாரு. அதான் டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கிற ஏரியா. கொஞ்சம் உள்ள இருந்தாலும் பரவாயில்லப்பா. இந்த சினிமாக்காரங்க சாஃப்ட்வேர் ஆளுங்க எல்லாம் இருப்பாங்க. நம்ம ஷோரூமை பார்த்தா பளிச்சுன்னு இருக்கணும். அப்படி ஒரு இடமா பாரு. உடனே அட்வான்ஸ கொடுத்து இன்டீரியர் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சிடலாம் பிசினஸ். அம்மா, ஏமா இந்த அப்பா இப்படி இருக்காரு? காலங்காத்தால யாரோ ஒரு ஆளை கூப்பிட்டு இப்படி வெட்டியா உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அவருக்கு பொழுது போகலனா
டிவில நியூஸ் பார்க்க சொல்லு, இல்லனா அவரோட உடம்ப பாத்துக்க சொல்லு, வாக்கிங் போ சொல்லு. அதை விட்டுட்டு ஏமா இந்த கோவில் மடத்துல தான் ஆண்டிங்கெல்லாம் ராத்திரியில உட்காந்து கதை பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அப்பா காலங்கா தலையவா எனக்கு வர கோவத்துல ஏமா இந்த அப்பா திருந்தவே மாட்டாரா? அது சரி மா, ஏதோ பக்கத்து வீட்டு கதையை கேக்குற மாதிரியே இருக்கியே. டிஃபன் ரெடியா? இந்த நேத்து ஏதோ ஒரு குழம்பு பண்ணியே, அத வாயில வைக்கவே முடியல, லேகிய மாதிரி இருந்தது. நல்ல வேளை நான் தனியா உட்கார்ந்து சாப்பிடுறேன், இல்லனா என் மானமே போயிருக்கும். சரி, அந்த ஃபைல் எங்க நேத்து கொடுத்தனே அத உள்ளதான் வச்சிருக்கேன். இந்த வீட்டுக்கு மாடா உழைக்கிறேன், பாராட்டெல்லாம் வேணாம், குறை சொல்லாம இருக்கலாம்ல. எல்லாம் நான் வாங்கி வந்த வரோம். மா வரேன். டேய், நான் டிஃபன் ரெடி பண்ண இன்னும் 10 நிமிஷம் ஆகும்டா. 10 நிமிஷம் இல்ல 10 செகண்ட் ஆனா கூட எனக்கு சாப்பாடு வேணாம். காலையிலேயே வயிற்ற கெடுத்துக்கிறதுக்கு நான் விரும்பல. ஏய் போடா போ, ராத்திரிக்கு இங்கதானே கொட்டிக்க வருவேன், அப்பா பாத்துக்கிறேன் உன்ன. ச்சே, இத சாத்தா பிறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டுல தரித்திரம் தாண்டம் ஆடுது. என்னம்மா? கிளம்புறமா? சரி. என்னம்மா ஆபீஸ் கிளம்பிட்டியா? நாம புதுசா ஆரம்பிக்கிற கார் பிசினஸ் ஆபீஸுக்கு நல்ல ஒரு இடம் பார்த்திருக்கேம்மா. அந்த பக்கம் சாஃப்ட்வேர் பசங்க, இந்த பக்கம் சினிமாக்காரங்க, அவங்க கிட்ட தானே இப்ப காசு அதிகமா புழங்குது. அப்படி ஒரு ஏரியால நல்ல இடம் இருக்குன்னு புரோக்கர் வடிவேலு சொன்னாம்மா. பா, நான் அதெல்லாம் அங்கேயே கேட்டாச்சுப்பா. அதாம்மா, ஈவினிங் அந்த இடத்த பார்க்க போறேம்மா. இடம் பிடிச்சிருந்தா உடனே டோக்கன் அட்வான்ஸ் 10,000 கொடுக்கணும்மா. யாரோ வேற ஒரு பார்ட்டி பாலி கிளினிக் வைக்கிறதுக்காக பார்த்துட்டு போயிருக்காம்மா. நல்ல இடமா, மிஸ் ஆயிடக்கூடாதுமா. ஒரு 10,000 கூடம்மா. நானும் அம்மாவும் உன் பேர்ல ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்னு முடிவு பண்ணிருக்கோம்மா. எவ்வளவு சொன்னீங்க? ஜஸ்ட் 10,000மா. வேற செக்கா கொடுத்தா கூட போதும்மா, நான் இன்கேஷ் பண்ணிக்கிறேன். நீங்க என்ன கேட்டாலும், எந்த பாஷையில கேட்டாலும் நான் உங்களுக்கு கொடுக்க போறது வழக்கமா கொடுக்கற இந்த 100 ரூபாவை தான். உங்களை மாதிரி வெட்டி பேச்சு பேசுறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல. எனக்கு பேங்க்குக்கு டைம் ஆச்சு, நான் வரமா. ஏய், உன் பொண்ணு என்னடி நினைச்சிட்டு இருக்கா? பேங்க்ல வேலை பார்த்தா பெரிய கொம்பு முளைச்சதா அர்த்தமா? நானும் லட்ச லட்சமா சம்பாதிச்சிருக்கேன்டி. இப்படி எல்லாம் ஒண்ணு நான் ஆண்டது இல்லடி. டேய் சிவா, எந்திரா. டேய் 7:30 ஆச்சு, இன்னைக்கு பேங்க் இருக்கு தெரியும்ல. அந்த கடுவம் பூனா வேற கண்ணாடியை மேல தூக்கிக்கிட்டு கண்ணு பெருசாக்கி என்னடா திட்டலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டேய் எந்திரா. அபி டேய் டேய் எந்திரா. டேய் என்னடா ஆச்சு? சடன் பிரேக் போட்ட வேன் மாதிரி ரியாக்ட் பண்ற. கையில இருக்கிற ஆயுதத்தை பார்த்ததும் என் ஒய்ஃப் நேர்ல வந்து நிக்கிற மாதிரி இருந்துச்சுடா. அப்பா பயந்துட்டேன். முரளி, என்னைக்காவது நான் ஃபிளாட் ஆகி வீட்டில் இருந்தேன்னு வச்சுக்க, என் அன்பு மனைவி அப்ப எதுவுமே பண்ண மாட்டா. ஏன்னா என்ன ரொம்ப பிடிக்கும்ல. மறுநாள் காலையில நீ வச்சிருக்கிறிய இன்ஸ்ட்ருமெண்ட், அதை வச்சு கச்சேரி ஆரம்பிச்சிருவா. ஆனா பாவண்டா அபி, அவங்க என்ன பண்ணாலும் நீ திருந்த மாட்டேங்கிற பாத்தியா? நீ ஏன்டா எப்படி மாறிட்ட? தண்ணி அடிக்கிறது தப்பா? சரி, எழுப்புன ஒரு பெட் காஃபி கொண்டு வந்திருக்க கூடாது? நீ தரேன்டா, நீ முதல்ல எந்திரிச்சு பல்லு வளக்கிட்டு வா. ஆமா, நீ இப்படியே ஆஃபீஸ்க்கு வர போறியா இல்ல வீட்டுக்கு போயிட்டு வரியா? என் ட்ரெஸ் உனக்கு செட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். டோன்ட் வரி மை ஃப்ரெண்ட், இந்த விஷயத்துல மை ஒய்ஃப் கிரேட் ஆர்கனைசர். இந்த மாதிரி நைட் ஆடிட்டிங் லேட் ஆகுன்னு தெரிஞ்சுதான் மறுநாளைக்கு ஆஃபீஸ் போறதுக்கு ட்ரெஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்கா. ஒரு நாளைக்கு ட்ரெஸ் ரெடியா இருக்கு. ஜஸ்ட் டோன்ட் வரி, கிவ் மீ 10 minutes, ஐ வில் கம். டேய் சூப்பர்ரா. இந்த வீடு கிளீனிங் விஷயத்துல லேடிஸுங்கெல்லாம் உங்கள்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கணும். உன்னை கட்டிக்க போறவ கொடுத்து வச்சவடா. ஏய், கட்டிக்க போறவன்னு சொன்னதும் காவியா நினப்புல ஃப்ரீஸ் ஆயிட்டியா? ஏய், என்னடா இந்த கவர்ல? இது நம்ம மறுவீடு சீர் பலகாரம் நிறைய இருக்கு. நான் தனியா இருக்கேன்ல, என்ன பண்றதுன்னு தெரியல. பாதி வரைக்கும் நான் பேக் பண்ணிட்டேன், மத்ததெல்லாம் நீ பேக் பண்ணிரு. நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். ஹலோ, நான் தான். நைட் ஏன் வீட்டுக்கு வரல? நைட்டா பயங்கர வேலைமா. தண்ணி அடிச்சிங்களா?
தண்ணி அடிச்சனா? சே சே, ஒரு டம்ளர் பால் கூட குடிக்கலாமா?